ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இஞ்சியை வந்து எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் வரை கெடாமல் இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம இஞ்சி கம்மியாக விற்கும்போது அதிகமாகவே நம்ம வாங்கி கொண்டு ஸ்டோர் பண்ணிப்போம். அப்படி பண்ணுறப்ப வந்து அப்படியே தூக்கி வச்சோம்னா வேஸ்ட்டாக கெட்டு போயிடும். அப்படி கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இஞ்சி எடுத்து முதல்ல ஒரு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டுருங்க. அதில் இருக்க மண், அழுக்கு எல்லாமே கலந்து வந்துடும் பாருங்கள். அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு கழுவி எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக கலண்டு எல்லா மண்ணுமே வந்துடும். அதுக்கப்புறம் கழுவி எடுத்து நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் எடுத்துட்டு அதை நல்லா துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இதில் இருக்க அந்த குட்டி குட்டி அழுக்கு எல்லாமே சுரண்டி எடுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்குது பார்த்திங்களா, அது இருந்தால் கூட நமக்கு வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் அதை எல்லாமே நம்ம சுரண்டி எடுத்துடலாம். சுரண்டலாம், எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துருவோம். அந்த குட்டி குட்டி பீஸெல்லாம் எடுத்து வச்சிடலாம் தனியாக. அதை என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன் வீடியோ எண்டில். அவ்வளோதான், குட்டி குட்டி பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். அந்த குட்டி பீஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா, டீ போடுவோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே போடுறதுக்காக ஒன்றுக்கு ரெண்டாக மிக்சியில் போட்டு ஒரு அரை ஓட்டி விட்டுட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து டீ தூள் கூட சேர்த்து வச்சிங்கன்னா டீ போடும்போது அவ்வளோ வாசமாக அவ்வளோ மணமாகவும் இருக்கும். இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. யூஸ் அண்ட் த்ரோ டப்பா கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஏர் கலர் பாக்ஸ் இருந்தால் கூட அது கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ கூட போடலாம். டிஷ்யூ இல்லாதவங்க காட்டன் துணி போட்டுக்கலாம். நான் வந்து காட்டன் துணி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த காட்டன் துணியை போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இஞ்சி எல்லாமே உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம்னால நீங்கள் எப்படி வைக்கிறீங்களே அப்படியே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி ரொம்ப நாள் கம்மியாக வைக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரை தாங்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதை தான் நான் டீயில் போட சொல்லியிருக்கிறேன். இதை நல்லா 1க்கு 2 அப்படியே தொலியெல்லாம் சீவிட்டு 1க்கு 2 அரைச்சி காய வச்சு டீ தூள் கூட சேர்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முறத்துலலாம் குப்பை வாருவோம். குப்பை வர்றப்போ முறம் வந்து ரொம்ப அழுக்காயிடும். அதுக்கு அப்பப்போ கழுவுற மாதிரி ஆகிடும். நான் எவ்வளோ சூப்பரான ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஈஸியான வேலை. இந்த முறத்தில் வந்து நம்ம கேரி கவர் கொடுப்பாங்க பார்த்திங்களா, காயெல்லாம் வாங்கினா அந்த கவரை உள்ளே போட்டு நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் குப்பை வாரினீங்கன்னா குப்பை எல்லாமே அந்த கவரில் இருக்கும். கொட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ரொம்ப அழுக்காயிருச்சா அந்த கவரு, அதை கழட்டி போட்டுட்டு வேறு கவர் எடுத்து மாட்டிக்கலாம். நமக்கு வந்து முறம் வந்து அப்படியே இருக்கும், வெளுத்து போகாமல் அழுக்கும் ஆகாமல். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சதாலும் ஒரு லைக் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 டிப் தான் சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.